ஊழியக்காரன் ஒன்றும் சொல்லக்கூடாது, வசனத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது, யாரும் எங்களை அடிக்கக்கூடாது, யாரும் எங்களை பேசக்கூடாது. இன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் அடிக்கக்கூடாது. என்னைக்கு வாத்தியார் அடிக்கக்கூடாதுன்னாச்சோ தெருவில் அடி வாங்கிட்டு இருக்கான் நம்ம பையன். எங்க ஐயா எனக்கு 10th ஃபீஸ் வெறும் 73 ரூபா. வெறும் 73 ரூபா 10th ஃபீஸ். தூத்துக்குடியில் ஒரு ஸ்கூல் இருக்கு, காரப்பேட்டை நாடார் மேல்நிலை பள்ளி. 73 ரூபா ஃபீஸ். எங்க ஐயா சைக்கிளை மிதிச்சு, என் கையில் கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டேன். சைக்கிளை மிதிச்சு நேராக ஸ்கூலுக்கு வருவார். உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். என் சாரை பார்ப்பேன், சார் அடி கூடாது. என் சார் பையன், ஆமாம் ஆமாம் தெரியும் சார், படிக்கிறான் சார், இந்தாங்க ஃபீஸு. அவன்கிட்டே கொடுக்க வேண்டியதானே? இல்லை சார் நீங்களே நல்லா படிக்கிறான், இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க, இன்னும் நல்லா படிப்பான். காசு கொடுத்து அடிக்க சொல்லுவார். இப்போ உங்கள் பிள்ளைகளை அடிச்சுட்டு பாசிபிள், எப்படி நீங்கள் என் பிள்ளையை தொடலாம்? நான் கேஸ் போடுவேன். போடுங்க, பிள்ளைய தொடாத, அடிக்காத சொல்லுங்க. உங்கள் வாத்தியார்ட்ட போய் சண்டை போடுங்க. ஸ்கூலில் போய் எப்படி அடிக்கலாம், அப்படி அடிக்கலாம். நான் சர்ச்சில் பெரம்பு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? சர்ச்சில் நான் நீ வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. என் சர்ச்சிலெல்லாம் இந்த மண்டே அரைக்குறை வெட்டிட்டு வர்றவனெல்லாம் வாசலில் நினச்சி வெளியே போயிருந்துருவேன். ஒழுங்கா இருந்து. ஆமே. ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வெளியே இப்போ இந்த கிழிஞ்ச பேண்ட், அந்த பேண்ட், இந்த பேண்டெல்லாம் ஓடிடும். நாங்கள் அடிப்போம், நாங்கள் சிச்சிப்போம், கடிந்து கொள்ளுவோம். இல்லைன்னா ஏழியின் பிள்ளைகளை போல சாவுக்கு தான் அங்கே வழி வகுத்துருவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சட்டியிலாவது சவரத்திலாவது வராதுபடிக்கு அவர்கள் முற்குரடை குத்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவார்கள். தகனிக்கிறதுக்கு முன்னாடி பலியத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு செலுத்த வருகிற பலிகளை அங்கே செலுத்தாமல் ஆண்டவர் கொண்டு வருகிற பலியை ஜனங்கள் கொண்டு வந்தது அவர்களுக்கு பிடிக்காம போயிட்டான். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலி இவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, தப்பாய் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமில்லா துணிந்து பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏழி சொல்றான், என் மக்களே நீங்கள் செய்வது சரி அல்ல, இப்படி செய்கிறதை நான் கேள்விப்படுகிறேன், இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. 2 காத்து பாக்கல விட்டுக்காண்டான் ஊழியக்காரன். ஆமை. இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் சபைக்கு பிடிக்குதுங்கிறீங்க. என்னை பார்த்தியே பேசுகிறாரு, என்னையே பார்த்து பேசுகிறாரு. எனக்கு தான் அன்னைக்கு இந்த பாஸ்டர் பேசுகிறாரு, எனக்கு நல்லா தெரியுது இல்லை, திருந்த வேண்டியதானே? திருந்துறதுக்கே வழி இல்லை. என்னக்கா ஒரு பாஸ்டர் மேடையில் நின்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் தான் அன்பு, 13ஆம் அதிகாரமா, 13ஆம் அதிகாரம் அன்பு எடுத்துட்டு, நல்ல முதிர்ந்த தேவ மனுஷன் எடுத்துட்டு அன்பு அன்பை பற்றி பேசுகிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், அன்புக்கு பொறாமல், தன்னை புகழாது, தற்பொழிவு நாளாது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும்ட்டு இந்த பிரசங்கத்தை எடுத்து செம்மையாக பேசியிருக்காரு. சர்ச்சு ஆவியான கிரியை செஞ்சுருக்கிறார். உடனே அடுத்த வாரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் வந்த உடனே அடுத்த வாரம் பாஸ்டர் ஏறி 1 கொரிந்தியர் 13 திருப்புங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில். என்ன பாஸ்டர் மறந்துட்டாரா? விசுவாசிக்க அந்த உள்ள கொஞ்சம் உட்காந்துருக்கும் பாருங்க. உங்களை சொல்லலை, எங்கள் ஊரில் அப்படியே உட்காந்து, என்ன பாஸ்டர் இன்னைக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், சரி ஏதோ விட்டுருவோம் அப்படின்னு விட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 3ஆவது வாரம் பாஸ்டர் 1 கொரிந்தியர் 13:7 அப்படின்னாராம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அன்புக்கு பொறாமல். என்ன பாஸ்டருக்கு மெண்டல் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு உள்ள சலன்னு பேச்சு. இவர் எதையுமே கண்டுக்கல, பிரசங்கம் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். முடிஞ்ச உடனே பாஸ்டரை பார்த்து பேசிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து பின்னாடி ரூமில் வந்து, பாஸ்டர்
போன வாரம் 1:13, இப்பயும் 1:13. என்ன பாஸ்டர் பா அப்படின்னு அனுப்பிவிட்ருக்காரு. சரி ஏதோ மாற்றிவார் போலன்ட்டு 4வது வாரம் 1:13 எடு அப்படின்ட்டாரு. 1:13 எடு அப்படின்ட்டு இருக்காரு. அன்பு சலத்தையும் தாங்கும், நம்பு சகிக்கும்ட்டு அந்த குரூப்பு மட்டும் எழும்பி பாஸ்டர் போதும், டூ மச் ஆஃப் டாக்கிங் 1:13 அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு தெரியும், நீ உக்காரு, நீ ஏதோ எல்லாத்தையும் மன்னிச்சிட்ட, மறந்து கசப்புலாம் போயிட்டு நினச்சிட்டு இருக்க, இன்னும் உனக்குள்ள மாற்றமே இல்லை, நீ எங்கே மாறப்போற? ஓகே, உங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும்னு எங்களுக்கும் தெரியும், ஆனாலும் பைபிளை திறக்க மாட்டீங்க தெரியுமா? நீங்க உங்களை சொல்லலை, எங்க கடிந்து கொள்ளுதல். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தாமாரை அம்னோன் தாவீதின் மகன் ஒரு பாவத்தை பண்ணி அவளை தீட்டுப்படுத்துறான். அவளை முதல்ல நேசித்ததை விட அதுக்கப்புறம் அதிகமாக அவளை வெறுத்தான். மனவாரி தட்டிக்கிட்டு ஏன் இப்படி செய்கிறேன்னு புலம்புறா. அப்சலோம் இதை அறிந்து நீ மனசிலே வச்சுக்கோ, யாட்டி பேசாதன்றான். தாவீதுக்கு இதை அறிவித்த போதும் அறிந்த பின்பும் அவன் கடும் கோபம் கொண்டான் என்றுதான் போடப்பட்டிருக்கிறதே தவிர அம்னோனை கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. அம்னோனை கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை. செத்ததுக்கு அப்புறம் ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டானே அழுகுறதுக்கு மட்டும் தாவீது கிரேட்டு, ஒன்றும் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் கண்டிக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உதவியே வராது. எத்தனை ஊழியக்காரங்கிட்ட மண்டையும் கொண்டையும் கொடுத்தாலும் ஜெபத்தில் தீர்க்க தரிசனம் வரும்னு எதிர்கூட பார்க்காதீங்க. ஆமென். உதவி எங்க இருந்து வரும்? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் சாமுவேலின் பிள்ளைகளோ பொருளாசையில சாய்ந்து போய் விழுந்தார்கள். நீ தீர்க்கதரிசி பா, ஆனா உன் பிள்ளை பொருளாசையில போய் விழுந்து கிடக்குறானே. ஏலி ஒரு பிரதான ஆசாரியன், ரைட் ரெவரண்ட் ஏலி, ரெவரண்ட் ஓப்னி பினகாஸ், ஆனா ஜூனியத்தை தான் கர்த்தர் பேசுறார். 3 பேரும் மரித்து போகிறார்கள். கண்டிக்க வேண்டிய பிரகாரம் கண்டிக்கல. தாவீது உன் மகனை நீ கண்டிக்க வேண்டிய பிரகாரம் கண்டிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு சிச்சை கடிந்து கொள்ளுதல் யாருக்கு பிடிக்குதுங்க? யாராவது சொன்னா அதே பிடிங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. நெகேமியா 13 அதிகாரம் தான் இருக்கு. 152 வருஷம் கட்ட முடியாதது 52 நாள்ல கட்டி முடிக்கிறான். நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்றாரு. ஆனா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, நெகேமியா பல காரியங்களை ஜெபம் பண்ணி நான் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் ஆயத்தப்படுத்தினான், 3ஆம் அதிகாரம் கிரயம் செலுத்தினான், 4ஆம் அதிகாரம் ஆண்டவர் பல போராட்டங்கள் உபத்திரம் வந்த போதிலும் எதிர்த்து நின்றான், 5ஆம் அதிகாரத்தில் கோபப்பட்டான். என்ன கோபம்? போய் நிற்கிறான். சபைக்குள்ள கூக்குரல் உண்டாகிறது. என்னப்பா சத்தம்? ஏன் கூக்குரல் உண்டாக்குனா, அங்க எருசலேமில் இருந்து சிறைப்பட்டு வந்து மீதி இருக்கிறவர்கள், அங்கே பாபிலோனில் இருந்து சிறைப்பட்டு மீதி வந்த எருசலேமின் ஜனங்கள் மகா கொடிய வேதனையும் பாடுகளையும் பட்டு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவனதான் அவ்வளவு ஜெபம். ஆனா இங்க வந்தபோது மேல்மட்ட யூதர்கள் கீழ்மட்ட யூதர்களை, ஹை ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற மக்கள் கீழ்மட்ட ஸ்பிரிச்சுவல்ல, அப்பந்தான் ஜெபத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கிறவனை நசுக்கிறான், திருப்பி அவன் சிறைப்படுத்துகிறான். என்ன? வட்டிக்கு பணம் கொடுக்குறான், பத்திரத்தை வாங்கிட்டு காசை கொடுக்குறான், இடத்தை வாங்கிட்டு காசை கொடுக்குறான், வட்டிக்கு பணத்தை கொடுக்குறான். சபைக்குள்ள கூக்குரல் உண்டானது. 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. இதை நெகேமியா கண்டபோது கடும் கோபம் கொண்டான், எதிர்த்து பேசினான், பிரபுக்களையும் பிரதானையும் கண்டித்தான், எச்சரித்தான். நீங்க செய்வது இது நியாயமில்லை என்று கண்டித்தான். இதை ஒழுங்கா திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். ஏற்கனவே சிறையிருப்பிலிருந்து வந்தார்கள், மீண்டும் அவர்களை நீங்களே சிறையிருக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டான். நோ காம்ப்ரமைஸ். ஊழியத்துல, உபதேசத்துல, பிரதிஷ்டையில, கர்த்தருடைய வசனத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து ஊதி பிரசங்கம் பண்றதுக்கு இனி காலம் அல்ல. எழுப்புதலையும் வருகையும் பார்க்கணும்னா நோ காம்ப்ரமைஸ். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.